இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிளம்பியாச்சா? ரெடி அத்த. அம்மாச்சி, இவன் யோசிக்கிறத பார்த்தா ஏதோ விவகாரமா யோசிக்கிற மாதிரி இருக்கே. அவன் வீட்டுல இருந்தா சரிப்படாது. ஏதாவது ஒண்ணு சொல்லி வெளியே அனுப்பிடுங்க. ஆமா ஆமா, இவன் குடஞ்சிக்கிட்டே கிடப்பான். சக்தி, அத்த இங்கிட்டு வா. சொல்லுங்க அத்த. சாந்தி முகூர்த்தம் நடக்கிற நேரத்துல ஜீவா வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல. நம்ம வீட்டு பையன் தானே அத்த. ஆமா, அத சொல்லி நாம தான் பெருமைப்பட்டுக்கணும். அவன் சும்மா இருந்தாலும் அவன் கையங்காலும் சும்மா இருக்காது. விளையாட்டுத்தனமா ஏதாவது செஞ்சான்னா அது நல்லா இருக்காது. முகூர்த்தம் வேற வச்சிருக்கோம். அவன் எந்த நேரத்துல என்னத்தை செய்வான்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனை வெளியில எங்கேயாவது தங்கிக்க சொல்லு. சரிங்க அத்த. வா தேவி. தேனு, நீ அத்தை கூட போயிட்டே இரு, நான் வரேன். வந்துடுறேன். சரிங்க அத்த. ஜீவா, இங்க வா. என்னம்மா? உன் ஃப்ரெண்டு முருகேசன் இருக்கான்ல, அவனை போய் பார்த்துட்டு நீ நாளைக்கு வா. என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? நானா எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு சொன்னா கூட போகாத தங்காதன்னு சொல்லுவேன். இன்னைக்கு நீயே போக சொல்றியே. அது மனோக்கும் தேனுக்கும் சில சடங்கு சம்பிரதாயம் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நீ வீட்ல இருந்தா தர்ம சங்கடமா இருக்குமேன்னு அத்தை நினைக்கிறாங்க. அதான். உங்க அத்தை நினைக்கிறதுக்காகலாம் என்னால போக முடியாதுமா. என்னடா இப்படி சொல்ற? நான் வெளியே போவேன், எனக்குன்னு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் எப்ப பார்த்தாலும் இவன் பிரச்சனை இழுத்துட்டு வரான்னு எல்லாரும் சேர்ந்து என்னைய திட்டுறதுக்கா? இதெல்லாம் எனக்கு தேவையா? அது மட்டும் இல்லாம நான் ஊரை சுத்த போறேன்னு எப்ப பார்த்தாலும் இந்த அப்பதான் திட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன அதுவே வெளியே போக சொல்லுதுன்னா ஏதோ இடிக்குதே. சக்தி, இதோ வந்துட்டேன் அத்தை. ஜீவா, நல்ல விஷயம் நடக்க போகுது. தேவையில்லாத பிரச்சனை எதுவும் வேண்டாண்டா. அத்தை சொன்னதை செய்யலனா அவங்க கோவப்படுவாங்க. தேனி வீட்டுக்கு வந்தப்பவே அவ மனசு கலங்கி நின்னா. அப்படி இருக்கிறப்போ அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது இந்த நேரத்துல சங்கடம் எதுவும் வேண்டாயா. அம்மா பேச்ச நீ கேப்பல. சரி, நீ போமா. நீங்க வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். அப்புறம் வெளியில எங்கேயும் சுத்திட்டு இருக்காதையா. நேரத்துக்கு உட்காந்து சாப்பிட்டுரு. நான் பாத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. சரிப்பா. அப்பத்தான் நடவடிக்கையே சரியில்லையே. ஒரு கை பாத்துருவோம்.